இந்த கஜேந்திர மோட்சம் கேட்பவர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையே பகவான் சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த கதையை நம்ம கேட்டுட்டோம், இந்த கதையை நம்ம சிந்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய காதுகளுக்கு கெட்ட விஷயங்கள் என்பதே எட்டாதாம். நம்முடைய வாக்கிலிருந்து கெட்ட சொற்கள் என்பதும் வராதாம். நமக்குள்ள நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நம்முடைய காதுகளுக்கு எட்டும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய நாக்கிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அப்படின்னும் பகவானே சொல்லியிருக்கார். அந்த கஜேந்திரன் என்னும் யானைக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசத்தால் ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்பட்டதாம். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு ஒரு துன்பம் வந்தது, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னா நம்மை படைத்த பகவானால மட்டுமே தான் நம்மை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க முடியுமே தவிர வேறு யாராலையும் நம்மை நம்முடைய கஷ்டத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியாது என்கிற உண்மை அந்த கஜேந்திரனுக்கு புலப்பட பகவானை நோக்கி தவம் புரிஞ்சுதான் கஜேந்திர ஸ்துதி பாடித்தான். ஹே குருவாயூரப்பா, இந்த தாமரைப்பூ ஏது, உனக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு அந்த கஜேந்திரன் அழித்தானே, அந்த தாமரைப்பூவை தான் இன்னைக்கும் நீ கையில வச்சுருக்கியா அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்க குருவாயூரப்பன் ஆம்னு தலை அசைச்சு சொன்னாராம். ஆமா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம தினமுமே காலையில எழுந்துக்கும் பொழுது முக்கியமான ஒரு கதையை ஸ்மரிக்கணும் அப்படின்னு, அதாவது நினைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கஜேந்திர மோட்ச கதையை நாம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்துக்கும் பொழுது ஹரி 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 ஹரின்னு ஹரியின் திருநாமத்தை 7 வாட்டி சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாக்கள் பெரியவர்கள்லாம் நிறைய தரம் சொல்லியிருக்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கஜேந்திர மோட்சம் நடந்த பொழுது கஜேந்திரனுக்கு முன்னாடி நாராயணன் கருடாரூடனாக தோன்றியது ஹரிஹி அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தோட பகவான் அந்த இடத்துல எடுத்த திரு அவதாரம் ஹரிஹி அப்படிங்கிற திரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவது உண்டு. கஜேந்திர மோட்ச கதையை நாம பலதரம் கேட்டிருக்கோம் அப்படின்னாலும் இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியின் வழியா கஜேந்திர மோட்சத்தை கேட்கும் பொழுது நிச்சயமா இதற்கான பலஸ்ருதியா இந்த கஜேந்திர மோட்சம் கேட்பவர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையே பகவான் சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த கதையை நம்ம கேட்டுட்டோம், இந்த கதையை நம்ம சிந்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய காதுகளுக்கு கெட்ட விஷயங்கள் என்பதே எட்டாதாம். நம்முடைய வாக்கிலிருந்து கெட்ட சொற்கள் என்பதும் வராதாம். நமக்குள்ள நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நம்முடைய காதுகளுக்கு எட்டும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய நாக்கிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் நல்ல வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அப்படின்னும் பகவானே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட கஜேந்திர மோட்ச கதையை தான் இன்னைக்கு நாம தெய்வ தமிழ் டிவியின் இந்த எபிசோடு வழியாக அனுபவிக்க இருக்கிறோம். இந்த கஜேந்திர மோட்சம் எந்த யுகத்துல நடந்தது அப்படின்னா கிருத யுகத்துல நடந்தது. எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா திரிகூட மலையின் அடிவாரத்தில் நடந்தது. திரிகூட மலை அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னா ஸ்வேத தீபம் அப்படிங்கிற தீவில் இருந்தது. அந்த தீவை சுத்தி திருப்பார்கடல் இருந்ததாம். எதற்காக திரிகூட மலை அப்படின்னு அந்த மலைக்கு பெயர் வந்தது அப்படின்னா, தங்கத்தால் ஆன சிகரம், பொன்னால் ஆன சிகரம் தான் அந்த தங்க சிகரம், அடுத்தது வெள்ளியால் ஆன சிகரம், இரும்பால் ஆன சிகரம்னு 3 சிகரங்கள் கொண்ட மலை அப்படிங்கிறதுனாலேயே திரிகூட மலை அப்படிங்கிற பெயர் பெற்ற ஒரு மலையின் அடிவாரத்தில் நடந்த பரம பவித்திரமான விஷயம்தான் அந்த கஜேந்திர மோட்ச வைபவம். அந்த திரிகூட மலையின் அடிவாரத்துல வருணனால் அமைக்கப்பட்ட அழகான நந்தவனம் இருந்தது. அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களின் வாசம் என்பது தேவர்களையும் கந்தர்வர்களையும் கிங்கணர்களையும் ரொம்பவே ஈர்க்கவே எல்லோரும் அந்த நந்தவனத்துக்கு வருவார்கள்.
அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொய்கையை நாடி கஜேந்திரன் என்று அழைக்கக்கூடிய யானை கூட்டத்து அரசனாக இருக்கக்கூடிய கஜேந்திரன் என்கிற யானை ஒரு நாள் வந்தான். அந்த கஜேந்திரன் அந்த பொய்கையில இருக்கக்கூடிய நீரை அருந்திவிட்டு குளிக்கலாம் அப்படின்னு தான் மட்டும் அந்த பொய்கையில் இறங்கிய பொழுது அந்த கஜேந்திரன் யானையின் காலை சட்டுன்னு வந்த ஒரு முதலை கவ்விக்கொண்டது. கஜேந்திரன் தான் ரொம்ப பலசாலி, தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, தன்னை யாராலும் தோற்க அடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு யானைக்கே உரிய ஒரு ஒரு நல்ல சிந்தனை, ஒரு உயர்ந்த சிந்தனைனா கர்வம்னு நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய யானையின் தலைவனாக யானை அரசனாக இருந்த கஜேந்திரனை ஒரு முதலை அந்த கஜேந்திரனின் காலை கவ்விக்கொண்டது. அந்த யானை கஜேந்திரன் எவ்வளவோ போராடி பார்த்தது முதலையின் வாயிலிருந்து தன்னுடைய காலை விடுவிச்சுக்கணும்னு. தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்கிறது, ஏன்னா அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. இவரோ அரசன். இந்த அரசன் நாம கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பணி செய்வதற்காக அத்தனை பேருமே வருவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லோரையும் அழைத்தது கஜேந்திரன். உறவினர்கள்லாம் முதல்ல வந்தாங்க. அவ எல்லாம் என்ன பண்ணா, தும்பிக்கை சேர்த்து எப்படியாவது அந்த கஜேந்திரனை வெளில இழுத்தணும்னு பார்த்தா, ஆனா யாராலையும் அந்த கஜேந்திரனை வெளியில இழுக்க முடியல. நண்பர்களும் சேர்ந்து போராடினார்கள், யாராலையும் இழுக்க முடியல. கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கஜேந்திரன் முதலையோடு போராடியதான். முதல் 500 வருடங்கள் நினைத்ததான் நாமளே வலிமையானவன் தான், நம்மாலேயே இந்த முதலையினுடைய வாயிலிருந்து வெளி வந்துட முடியும்னு கஜேந்திரன் நினைத்ததான். அடுத்த சில வருடங்கள் நம்முடைய உறவுக்காரெல்லாம் நம்மள அப்படிலாம் விட்டுட்டு போமாட்டா, நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நம்ம உறவுக்காரெல்லாம் ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றுவார்கள். அப்படி இல்லைனாலும் இந்த யானை படை இருக்கு இல்லையா, யானை கூட்டம், நண்பர்கள் கூட்டம், இவாளாமும் நம்ம துன்பப்படுறத பார்த்துன்னு பேசாம இருக்க மாட்டா, எப்படியும் நம்மள துன்பத்திலிருந்து வெளியேற்றிடுவா அப்படின்னு கஜேந்திரன் என்கிற யானை நம்பி தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் தன்னுடைய பலத்தையும் நம்பி மட்டுமே முதலையுடன் சண்டையிட்டதாம். அதாவது போராடி பார்த்துதான். ஆனா யாராலையும் அந்த யானையை வெளியேற்ற முடியவில்லை. உறவினர்கள்லாம் பார்த்தார்கள், யோ எவ்வளவு நாள் தான் நாம இழுக்கிறது, இந்த யானை வெளியில வரா மாதிரி தெரியல அப்படின்னு அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போய் எல்லா யானைகளும் விலகிவிட தன் முயற்சியை நம்பியே போராடித்தான் கஜேந்திரன். அப்படியும் விடுவிச்சுக்க முடியல. அப்போதான் அந்த கஜேந்திரன் என்னும் யானைக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசத்தால் ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்பட்டதாம். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு ஒரு துன்பம் வந்தது, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னா நம்மை படைத்த பகவானால மட்டுமே தான் நம்மை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க முடியுமே தவிர வேறு யாராலையும் நம்மை நம்முடைய கஷ்டத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியாது என்கிற உண்மை அந்த கஜேந்திரனுக்கு புலப்பட பகவானை நோக்கி தவம் புரிஞ்சுதான் கஜேந்திர ஸ்துதி பாடித்தான். ஸ்ரீமத் பாகவதத்துல எத்தனையோ ஸ்துதிகள் உண்டு, பீஷ்ம ஸ்துதி, துருவ ஸ்துதி இப்படின்லாம் இருக்கும். ஆனா இந்த கஜேந்திர ஸ்துதியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, ஓம் நமோ பகவதே தஸ்மை அப்படின்னு ஓம்காரத்தோட ஆரம்பிக்கப்படக்கூடிய ஸ்துதியாக இருந்தது கஜேந்திர ஸ்துதி அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா வேற எந்த ஸ்துதியுமே ஓம்காரத்தோட ஆரம்பிக்கப்படல. இந்த ஸ்துதியில மாத்திரம் கஜேந்திரன் ஆரம்பிக்கும் பொழுதே பகவானே அத்தனை விஷயங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன் நீ மட்டுமே, அத்தனை உபனிஷத்துக்களுக்கும் சாரமாக இருக்கக்கூடியவன் நீ மட்டுமே, உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அத்தனையையும் படைத்தவன் நீ மட்டுமே, ஆதி காரனாய் அகில காரனாய் நிஷ்காரனாய் இருக்கக்கூடியவன் நீ மட்டுமே, உன்னால மட்டுமே தான் என்னை காப்பாற்ற முடியுமே தவிர உன்னை தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்றவே முடியாது என்கிற மிக பெரிய உண்மையை இன்று நான் அறிந்து கொண்டேன். உன்னையே நான் சரணாகதி அடைந்தேன், என்னை காப்பாற்ற வேண்டியது இனி உன் பொறுப்பு அப்படின்னு அந்த கஜேந்திர ஸ்துதியில அப்படி கதறி அழுது கஜேந்திரன் பெருமாளை ஆதி மூலமே அப்படின்னு பகவானை கூப்பிட
அங்கிருந்து இந்த யானை கத்தக்கூடிய கத்தலை கேட்டு தாங்க முடியாமல் பகவான் அந்த கருடாரூடனாக ஹரிஹி அப்படிங்கிற திரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு கஜேந்திரன் முன்னால் வந்து நின்றார். அந்த பகவான் வந்து நின்ற உடனேயே இந்த கஜேந்திரன் அவ்வளோ வலி, அவ்வளோ மனவலி, உடல் வலி இருந்தாலும் அந்த பொய்கையில இருந்த தாமரை மலரை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்ததாம். நாராயண பட்டத்திரி அப்படின்றவர் நாராயணியத்தை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக அழகாக ஏற்றி இருக்கிறார், அருளி இருக்கிறார். அந்த நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி கேட்பார், குருவாயூரப்பனை பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு கையில தாமரை பூவோட இருப்பார் குருவாயூரப்பன். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஹே குருவாயூரப்பா, இந்த தாமரைப்பூ ஏது, உனக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு அந்த கஜேந்திரன் அழித்தானே, அந்த தாமரைப்பூவை தான் இன்னைக்கும் நீ கையில வச்சுருக்கியா அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்க குருவாயூரப்பன் ஆம்னு தலை அசைச்சு சொன்னாராம். ஆமா, அது நாம நல்ல நிலையில இருக்கோம், நமக்கு நிறைய மலர்கள்லாம் வாங்க முடியறது, வசதி இருக்கு, இல்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பூக்களை பறிச்சோ இல்லட்ட வாங்கியோ பகவானுக்கு சமர்ப்பிச்சாலும் நல்லதுதான். அதெல்லாம் தாண்டி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருந்தாலும் தனக்கு முன்னாடி பகவான் வந்துட்டார் தன்னை காப்பாத்துவதற்காகன்னு தெரிஞ்சதுமே கஜேந்திரன் என்ன பண்ணித்து, அந்த சூழல்லையும் தாமரை பூவை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணித்தது இல்லையா? அந்த கஜேந்திரனின் பக்தியை மெய்த்தே, அந்த கஜேந்திரனின் பக்தியை போற்றியே இன்றும் என் கையில் நான் அந்த கஜேந்திரன் கொடுத்த மலரை வைத்திருக்கிறேன்னு பகவானே சொல்லி காமிச்சாராம். அப்படி பகவானுக்கு அந்த பூவை சமர்ப்பிச்சது கஜேந்திரன். உடனே பெருமாள் அந்த கஜேந்திரனோட தும்பிக்கையை பிடிச்சு இழுத்து கஜேந்திரனை முதலையின் வாயிலிருந்து விடுவிச்சிட்டார். விடுவிச்ச கையோட தன்னோட கையில இருந்த சுதர்சன சக்கரத்தின் வழியாக முதலையின் வாயை கிழித்து, அந்த முதலைக்கு நாம ஒரு நல்ல கதியை கொடுக்கணும்னு பகவான் நினைக்கும் பொழுது முதலையிலிருந்து வந்து தோன்றியது ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் என்ன பண்ணினானா, பகவானை பிரதட்சணம் பண்ணி விழுந்து சேவித்தான். என்ன காரணம்? இந்த கஜேந்திரன் யார், இந்த முதலை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதலை தான் முற்பிறவியில ஒரு கந்தர்வனாக இருந்ததாம். அந்த கந்தர்வனின் பேர் ஹூ ஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர்வன். இந்த கந்தர்வனுக்கு ஒரு பகவான் ஸ்மரணை, பகவான் பக்தின்றது ஜாஸ்தியா இருந்தாலும் கூடவே விளையாட்டு புத்தி அப்படின்றது இந்த கந்தர்வனுக்கு ரொம்பவே, இந்த ஹூ ஹூக்கு நிறையவே இருந்துதான். ஒரு வாட்டி ஒரு முனிவர் நீராடி கொண்டிருந்த பொழுது அந்த முனிவரின் காலை பிடித்து இழுத்து விட்டானாம் ஹூ ஹூ. முனிவர், அந்த முனிவரின் பேர் கூட தேவலர். அந்த முனிவருக்கு கோபம் வந்து அவர் என்னன்னு சபிச்சார் அப்படின்னாக்க, என்னுடைய காலை நீ ஒரு முதலையை போல பிடிச்சு இழுத்த இல்லையா, அதனால நீ முதலையாக போகணும், அடுத்த பிறவியில நீ இப்பவே நீ முதலையா பிறக்கணும் அப்படின்னு இந்த முனிவர் சாபம் விட்டுட்டார். உடனே இந்த ஹூ ஹூன்ற கந்தர்வன் முனிவரின் கால விழுந்து வணங்கி கதறினான், தெரியாம பண்ணிட்டேன், இதற்கு சாப விமோச்சனமே கிடையாதான்னு கேட்ட பொழுது முனிவர் சொன்னாராம், உண்டு, இதே இந்த குளத்துல தானே நீ என்னை கேலி பண்ணி என்னுடைய காலை பிடிச்சு இழுத்த, இந்த குளத்திலேயே நீ காத்துன்று, கஜேந்திரன் அப்படின்ற ஒரு யானை வரும், அந்த யானை நீராட வரும் பொழுது அந்த யானையின் காலை நீ கெட்டியா பற்றிக்கொள், அப்போ அந்த யானையின் காலை நீ விடாமல் பற்றி கொண்டே இருந்தால் அந்த யானையின் அந்த தவோ பலத்தினால பகவான் வருவர், அப்ப உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு அந்த முனிவர் சொல்ல, அதனாலேயே அந்த கந்தர்வன் கரெக்டா முதலையாக பிறவி எடுத்த பிறகு கஜேந்திரனின் காலை கவ்விக்கொண்டு இருந்தானாம். சரி, இந்த முதலைய பத்தி தெரிஞ்சுட்டோம். யானை யாரு, இந்த கஜேந்திரன் யாரு அப்படிங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.